ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு எல்லா தமிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட கசின் சிஸ்டரோட டெலிவரி வ்ளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். என்னோட வீடியோஸை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அன்னைக்குள்ள வீடியோ. நாங்கள் ஈவினிங் தான் வந்தோம். இப்போ தான் ரூம் எல்லாம் கிடச்சிருக்கு. என்ன செய்யலாம், வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். பின்ன பேபி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் போங்க அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாங்க. 3 நாளுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணாங்க. போட்டோ எடுத்தாச்சு. யார நீ போட்டோ எடுக்க போற? போட்டோ எடுக்க. அவன் போன் எடுத்துட்டு போட்டோ எடுக்கணும். அது என்னது? அது என்னது? காசு. கண்ணு டெலிவரி வ்ளாக். வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதா இருந்தாலுமே எங்களுக்கு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அதனால பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா எல்லாருமே டென்ஷனாக இருந்தனால வீடியோ எடுக்கணும்னு மைண்ட் செட்டே இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க. இப்போ ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறாங்க. நார்மலுக்கு ட்ரை பண்ணாங்க, நார்மல் ஆகலை. எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் இருக்கும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு. பின்ன எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும், என்ன குழந்தை பிறக்கும், இது ஒரு ஹாப்பியான விஷயம் தானே. அதனால எல்லாருமே ஒரு டென்ஷனோட எதிர்பார்ப்போடு எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் இது பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு. பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்ட்டு கடவுளை ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். எத்தனை குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, குட்டியாக ஒரு குழந்தை வருதுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு. குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைய கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு, பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. ஸ்ரீஜா எப்படி இருக்கா? குழந்தை மட்டும் 1 மணி நேரத்துல கையில் கொடுத்துட்டாங்க, ரூமுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்களும் குட்டி பாப்பாவை தூக்கி வீடியோலாம் எடுத்தாச்சு. ரொம்ப க்யூட்டாகவே இருந்தா. எங்களோட குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்கணும், எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணுறது. இப்போ இல்லாட்டி குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் இப்படிலாம் சேட்டை பண்ணோம், இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு மெமரியாக இருக்கும். அதுக்காக தான், ஒரு ஆசைக்கு தான் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறது. என்னோடய அத்தை பொண்ணை வந்து இன்னும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் காணிக்கல, குழந்தைய மட்டும் தான் கையில் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு வந்து இன்னும் மயக்கம் தெரியலை. இன்றைக்கி நைட்டு இல்லாட்டி நாளைக்கு காலையில் தான் ரூமுக்கு அவளை அனுப்பி விடுவாங்க.
இது வந்து டெலிவரி ஆகி மறுநாள் உள்ள வீடியோ. என்னோடய ஹஸ்பண்ட்லாம் லீவு தான் 2-3 நாள் லீவு போட்டாங்க. அப்பா அம்மா எல்லோரும் ஒரு வாரம் லீவ் போட்டாச்சு. அப்பாவை லைட்டாக குளிக்க வச்சாச்சு. மறுநாளே குளிச்சிட்டாங்க பாருங்கள். இங்கே கொஞ்சம் கிளைமேட்டு மழை தான். பாப்பா அங்கே குளிப்பாடுறாங்க, போய் பாரு. அத்தை பொண்ணை நடக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாப்பா அழுகுது பாரு, என்னன்னு பாரு. கையை ஆட்டுறது அவரு. நான் பார்க்கலையே. vlog போடுறது. குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்தாச்சு. Hello. Excuse me. Ba. வண்டி இருக்கா? எனக்கு பாப்பாவை தூக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் கொஞ்சம் நேரம் கையில் கொடுத்துருந்தோம். இந்த குழந்தை பிறந்து 3ஆவது நாள். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் இன்றைக்கி நாங்கள் போகல. அப்பா கிட்ட மட்டும் சாப்பாடு மாத்திரம் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாஸ் எடுக்கக்கூடாது. நோ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு. அந்த பாப்பா பிறந்து 6ஆவது நாள் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்னதாக கண்ணில் வந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு. அதில் அப்படியே கொஞ்சம் செக் பண்ணிட்டு போயிடலான்ட்டு காலையிலே வந்துட்டோம். சாப்பாடு எல்லாமே ஆக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த கண்ணை மாத்திரம் செக் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கோம். கோட்டுறதுனால லைட்டாக தூசி மழை தண்ணி பட்டாலுமே கண் நல்லா வீங்கிடுது, பெருசாகிடுது. பின்ன வந்து நல்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் முடிவு பண்ணுறேன். கொஞ்சம் முகம் வத்தின மாதிரி இருக்குல்ல பாப்பாக்கு.
இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. பாப்பாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காரும் வந்துருச்சு. கிட்டக்கிட்டன்னு பசியில் நடுங்குதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அம்மா. வெயில் அப்போ நீ வரலையா? நாங்க கிளம்பிட்டு இங்க பாரு, இங்க பாரு. டாடா சொல்லிடு சேச்சிக்கு. டாடா. வரமாட்டேன்ட்டானே பிள்ளைகளை பார்த்து. நடுவில் வச்சுக்கோங்க பாப்பாவையும் ஸ்ரீஜாவும். டாடா. டாடா 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 சொல்லு. வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இனி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். அவ்வளோதான், இந்த vlog நான் முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சின்ன யூடியூப் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனும் அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும்.